இசை. என்னோட பேரு லீலா. எனக்கு இப்போ 22 வயசு ஆகுது. என்னோட வீட்டுக்கு நான் ஒரே ஒரு பொண்ணுதான். அதனால என்னோட அம்மாவும் அப்பாவும் என்னை ரொம்பவே பாசமா வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இப்படி இருக்கப்பதான் நான் காலேஜ் முடிச்சிட்டு 2 வருஷம் வீட்லதான் இருந்தேன். எனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. மகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி என்னோட அப்பா கல்யாணம் பேச்ச ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா மாப்பிள்ளை பார்க்கவும் ஆரம்பிச்சாங்க. நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு அப்படிங்கறதுனால என்னோட அம்மாவும் அப்பாவும் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ரொம்ப தூரத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அடிக்கடி பொண்ணை பார்க்க முடியாது. அவளுக்கும் நம்மள வந்து பார்த்துட்டு போக முடியாது. அதனால பக்கத்து ஊர்லயே மாப்பிள்ளை கிடைச்சா பரவாயில்லை. அப்படிதான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு முடிவோட இருந்தாங்க. இந்த முடிவுக்கு அப்புறமா அவங்க அக்கம் பக்கத்துல இருக்க ஊர்கள மாப்பிள்ளை தேடவும் ஆரம்பிச்சாங்க. அப்படி தேடுறப்பதான் பக்கத்து ஊர்ல இருந்த கிருஷ்ணா. இப்படியே தேடிக்கிட்டு இருக்கப்பதான் பக்கத்து ஊர்ல குமார் அப்படிங்கிற ஒருத்தரோட ஜாதகம் அப்பா கிட்ட கிடைச்சது. குமார் ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னும் என்னோட அப்பாவோட ஃப்ரெண்ட் மூலமா அவருக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறமா அவரோட வீட்டுக்கு போயிட்டு மாப்பிள்ளை பார்க்கவும் ஆரம்பிச்சாங்க. மாப்பிள்ளையே என்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்பவே பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறமா 2 வீட்டு சைடு பேசி கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சாங்க. 2 வீட்டு சைடுலயும் பேசி முதல்ல நிச்சயதார்த்தம் நடந்து சில நாட்களிலேயே எங்களோட கல்யாணமும் ரொம்பவே சிறப்பா முடிஞ்சது. கல்யாணத்துக்கு அப்புறமா நானும் என்னோட கணவரும் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். என்னோட கணவர் என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாரு. எங்களோட வாழ்க்கை எந்த கஷ்டமும் இல்லாம ரொம்பவே சந்தோஷமா போய்கிட்டு இருந்துச்சு. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆன நிலையில எனக்கு ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பிறந்திருந்துச்சு. இப்படி எங்களோட சந்தோஷமான வாழ்க்கை போய்கிட்டு இருக்கப்பதான் திடீர்னு என்னோட வாழ்க்கையில இடி விழுந்தது மாதிரி வாழ்க்கையே மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. நல்லா இருந்த என்னோட கணவரோட உடல்நிலை திடீர்னு சரியில்லாம போச்சு. நாங்களும் நிறைய ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அவங்க சொன்ன எல்லா ட்ரீட்மெண்டையுமே எடுத்துக்கிட்டோம். எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். என்னோட கணவரோட உடல்நிலை சரியாகவே இல்லை. நிறைய மாத்திரை மருந்துகளை அவர் சாப்பிட்டாரு. அதனால எந்த ஒரு பயனுமே கிடைக்கல. இப்படி நாங்க கல்யாணம் பண்ணி 7 வருஷம் கழிச்சு என்னோட கணவரோட உடல்நிலை இன்னமுமே மோசமாகி அவர் எங்களை விட்டு போயிட்டாரு. என்னோட கணவர் இறந்ததுக்கு அப்புறமா எனக்கு என்ன செய்றதுன்னே தெரியல. எனக்கு வீட்டுல உள்ள சொந்த பந்தங்கள் எல்லாம் இருந்தாங்க. அப்படி இருந்தும் நான் அனாதையா நிக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னோட 2 குழந்தைகளுக்கும் அப்பா இல்லாம எவ்வளவு கஷ்டப்படும் அப்படின்னு நினைக்கிறப்பவே என்னோட மனசு நொறுங்கி போச்சு. கணவர் இறந்ததுக்கு அப்புறமா என்னோட குடும்பத்தை நான் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுச்சு. அதனால நான் வேலைக்கு போகணும்னு சொல்லி முடிவெடுத்தேன். பக்கத்துல உள்ள ஒரு கடைக்கு வேலைக்கு போகவும் ஆரம்பிச்சேன். இந்த சமுதாயத்துல ஒரு பெண் விதவையா இருந்தா மத்த ஆண்கள் எப்படி எல்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதே நிலைமைதான் எனக்கும் ஏற்பட்டுச்சு. ஆனாலும் அதை நான் கண்டுக்காம வேலைக்கு போய்கிட்டு வந்துட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கடையோட முதலாளி என்கிட்ட தப்பா பேசவும் தவறா நடந்துக்கவும் ஆரம்பிச்சாரு. அதனால எனக்கு அந்த கடைக்கு வேலைக்கு போகவே பிடிக்காம போச்சு. என்ன செய்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பதான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. எனக்கு டெய்லர் வேலை தெரியும். என்னோட ஊர்ல ஒரு டெய்லரிங் கடையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணேன். அதே போல டெய்லரிங் கடைக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே ரெடி பண்ணி ஒரு டெய்லரிங் கடையும் ஆரம்பிச்சேன். என்னோட கடைக்கு எங்க ஊர்ல ரொம்பவே வரவேற்பு இருந்துச்சு. ஏன்னா எங்க ஊர்ல நான் வச்சதுதான் முதல் டெய்லர் கடை. இப்படியே என்னோட கடைக்கு ஆட்கள் வர எனக்கு கீழ 3 பேரை வேலைக்கு வச்சேன். அதன் மூலமா
நான் நல்லா சம்பாதிச்சு என்னோட குழந்தைகளை சந்தோஷமா பார்த்துக்கிட்டேன். என்னோட டெய்லர் கடை ரொம்பவே நல்லா போய்க்கிட்டு இருந்துச்சு. எங்களோட தெருவுல சுதாகர் அப்படின்னு சொல்லி 24 வயசான ஒரு பையன் இருந்தான். அவன் 12ஆம் வரைக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கு மேல படிப்பு ஏறல அப்படிங்கறதுனால வேலைக்கு போக ஆரம்பிச்சான். வேலைக்கு போயிட்டு அதுல வர சம்பளத்தை அவனோட வீட்டுக்கு கொடுத்து உதவி செய்யவும் ஆரம்பிச்சான். சுதாகர் டெய்லியும் வேலைக்கு போறப்பையும் வரப்பையும் என்ன கடையில பார்த்துட்டு தான் போவான். அவனோட பார்வை எல்லாரோட பார்வை மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமாதான் இருக்கும். நான் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பேன். அதனால இந்த சுதாகருக்கு என் மேல ஒரு ஆர்வம் இருக்கு அப்படிங்கிறது போக போக எனக்கு புரிய ஆரம்பிச்சது. இதுக்கப்புறமா சுதாகர் என்கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக ஒரு நாள் என்னோட கடைக்கு வந்து என்னோட அம்மாவுக்கு ஒரு பிளவுஸ் தைக்கணும். அதுக்கு எவ்வளவு ஆகும்னு சொல்லி கேட்டான். அப்படி கேக்கறது மாதிரி அவன் என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. இதுக்கப்புறமா நான் சுதாகர் கூட பேச ஆரம்பிச்சேன். சுதாகர் என்கிட்ட பேசுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கணவர் இல்லாம தனிமையில இருக்க எனக்கு இப்படி ஒரு ஆண் நண்பரோட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதேன்னு சொல்லி சுதாகர் கூட பேசி பழக ஆரம்பிச்சேன். இதுக்கப்புறமா நாங்க செல்போன் நம்பரை மாத்திக்கிட்டு 2 பேரும் பேசி பழக ஆரம்பிச்சோம். எங்களோட பழக்கம் நாளடைவுல நெருக்கமான பழக்கமா ஆரம்பிச்சது. நானும் சுதாகரும் ரொம்பவே நெருக்கமா இருக்கிறதை பார்த்த அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாருமே எங்களை சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறமா அடிக்கடி சுதாகர் என்னோட கடைக்கு வந்துட்டு போக ஆரம்பிச்சான். இப்படி அடிக்கடி அவன் என்னோட கடைக்கு வந்துட்டு போறதை பார்த்த அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே ரொம்பவே சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா எனக்கு 30 வயசு, சுதாகருக்கு 22 வயசுதான் இருக்கு. என்னதான் அவங்க எல்லாருமே சந்தேகப்பட்டாலும் எப்பவுமே சுதாகர் என்ன அக்கா அப்படின்னு சொல்லிதான் கூப்பிடுவான். இதனால அக்கம் பக்கத்துல உள்ளவங்க பெருசா இதை சந்தேகப்படல. ஆனா அடிக்கடி இவன் எதுக்கு வாரான் போறான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்களே தவிர இவங்க 2 பேருக்கு இடையில வேற ஏதாவது உறவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யாருமே சந்தேகப்படல. கொஞ்ச நாட்கள்லயே சுதாகரோட அம்மாவுக்கும் இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. ஆனாலும் அவங்க இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஏன்னா தன்னோட பையன் யதார்த்தமா பேசி பழகுவான். எல்லார்கிட்டயும் சகஜமா பேசக்கூடிய ஒரு பையன் தானே. இந்த பொண்ணுகிட்ட பேசுறதுல அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி அவங்களும் சாதாரணமா விட்டுட்டாங்க. ஆனா இவங்க யாரும் நினைக்கிற மாதிரி நாங்க 2 பேரும் சாதாரணமா பழகவே இல்லை. எங்களோட பழக்கம் நாளடைவுல காதலா மாறுச்சு. ஒரு கட்டத்துல 2 பேருமே அடிக்கடி வெளியில போறது, ஒன்னா நிறைய இடங்களை சுத்துறது, அதுக்கப்புறமா தனிமையில இருக்கிறது அப்படின்னு சொல்லி எங்களோட வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. அடிக்கடி சுதாகர் அவனோட பைக்கில் என்னை கூட்டிக்கிட்டு பார்க், சினிமான்னு சொல்லி நிறைய இடங்கள்ல சுத்த ஆரம்பிச்சான். நாங்க 2 பேரும் நேரம் காலம் பார்க்காம சுத்த ஆரம்பிச்சோம். இதை பார்த்த எல்லாருக்குமே எங்க மேல இன்னமுமே சந்தேகம் வர ஆரம்பிச்சது. இப்படி இருக்கப்பதான் ஒரு நாள் நாங்க 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். அப்போ சுதாகர் கிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நீ என்ன விட 8 வயசு சின்ன பையனா இருக்க. ஆனா என்னோட மனசுல உன்னை நான் தம்பியா நினைக்கல. உன் மேல எனக்கு ஒரு காதல் இருக்குயூட் அப்படின்னு சொல்லி நான் சொன்னப்பவே சுதாகர் என்ன சொன்னா அப்படின்னா, நானும் உன்னை ஒரு அக்கா போல நினைக்கல. என்னோட காதலியாதான் நினைக்கிறேன். இத்தனை நாள் நான் அப்படிதான் நினைச்சுட்டு இருந்தேன்னு சொல்லி என்கிட்ட சொன்னான். இப்படி 2 பேரும் காதலிக்கவும் ஆரம்பிச்சோம். இதுக்கப்புறமா நாங்க கிடைக்கிற நேரத்துல தனிமையில இருந்து வரவும் ஆரம்பிச்சோம். சுதாகருக்கும் என் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா, அவன் என்னை விரும்புறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா, வீட்ல நானும் குழந்தைகளும் மட்டும்தான் இருக்கோம். அதனால என்னோட 2 குழந்தைகளையும் சில நாட்கள்ல நைட் தூங்க வச்சுட்டு
அதுக்கப்புறமா சுதாகரை வீட்டுக்கு வர வச்சு அவனோட பேசுறது தனிமையில இருக்கறதுன்னு சொல்லி என்னோட காலத்தை போக்கிட்டு வந்தேன். இப்படியே எங்க 2 பேரோட நெருக்கத்தை அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாரும் பார்த்து கிசுகிசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைக்கு வந்துட்டு போனப்ப பேச ஆரம்பிச்சவங்க வீட்டுக்கு வந்தப்போ இன்னமுமே அதிகமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துல சுதாகர் என்ன நினைச்சான் அப்படின்னா, எப்படியுமே அக்கம் பக்கத்துல இருக்க நிறைய பேருக்கு நம்ம இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போற விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தை நம்ம அம்மா கிட்ட இவங்க சொல்லிருவாங்க. இவங்க சொல்றதுக்கு முன்னாடி நாமளே அதை சொல்லிரலாம்னு சுதாகர் முடிவு பண்ணிட்டான். அவனோட அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா, நான் லீலாவை விரும்புறேன். நான் அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லிருக்கான். இதை கேட்ட அவங்க அம்மா கோவப்பட்டு, இத்தனை நாளும் அக்கான்னு சொல்லிட்டு இப்ப இப்படி வந்து சொல்றே. அது மட்டும் இல்லாமா, உன்னை விட அந்த பொண்ணு எவ்வளவு வயசு அதிகமான பொண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்திருக்காங்க. ஆனா சுதாகர் அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. தன்னோட மகன் இவ்வளவு எடுத்து சொல்லியும் கண்டுக்கவே இல்லையேன்னு சொல்லி சுதாகரோட அம்மா ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. தான் ஆசையா வளர்த்த தன்னோட மகன் இப்படி தவறான பாதையில போறானே. என்னோட மகன்கிட்ட தயவு செஞ்சு அவளை நம்பாதே. அவள் வயசு வித்தியாசம் பார்க்காம உன்னோட பழகிட்டு வரா. அவளுக்காக மனைவியே தொலைச்சவங்க வாழ்க்கைய கொடுப்பா இருப்பாங்க. ஆனா நீ அப்படி கிடையாது. உனக்கு இப்போ 22 வயசுதான் ஆகுது. இனிமேதான் உனக்கு வாழ்க்கையே ஆரம்பிக்க போகுது. ஆனா இந்த பெண்ணுக்கு கல்யாணமாகி 2 குழந்தை வேற இருக்கு. நீ எதுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறே? எதுக்காக கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறே? இதுக்கு நான் ஒரு நாளுமே சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லி சுதாகரோட அம்மா சுதாகர் கிட்ட சொல்லிருக்காங்க. சுதாகரோட அம்மா இருக்கக்கூடிய யதார்த்தமான விஷயத்தை எவ்வளவோ எடுத்து சொல்லியும் சுதாகர் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. அவங்க அம்மா பேசுறதுக்கு எல்லாமே அவன் என்ன சொன்னா அப்படின்னா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், அதை ஒத்துக்கவும் மாட்டேன். என்னால அவளை விட்டு வர முடியாது. நான் அவளை மனப்பூர்வமா காதலிக்கிறேன். அவ எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை. ஆனா இந்த ஜென்மத்துல நான் அவளதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு உறுதியா சொல்லிட்டு கோவப்பட்டு வீட்டுல இருந்து கிளம்பி என்னோட வீட்டுக்கு வந்துட்டான். இதுக்கப்புறமா நான் அவன்கிட்ட பேசி அவனை மயக்கி, நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு விரும்புறேன். இதுக்கு உனக்கு சம்மதம்னா? ஊர் மக்கள் எல்லாருமே என்னை தவறா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலையும் நான் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தேன் அப்படின்னா என்னோட நிலைமை ரொம்பவே மோசமாகிரும்னு சொன்னேன். இதை கேட்ட சுதாகருக்கும் நான் சொல்றதுதான் சரின்னு பட்டுச்சு. தன்னோட அம்மா அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒரு நாளுமே சம்மதிக்க மாட்டாங்க. அவங்களுக்காக யோசிச்சோம் அப்படின்னா லீலாவை நம்ம தொலைச்சிருவோம்னு சொல்லி நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணோம். அதுக்கப்புறமா எங்க ஊர்ல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு 2 பேருமே கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம். இப்படி இருக்கப்பதான் சுதாகரோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. தன்னோட மகனை இத்தனை நாள் கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்த நம்மள பத்தி நினைக்காம யாரோ ஒரு பொண்ணுக்காக நம்மளை விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி, இனிமே நீ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி அந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. அவனுமே என்னோட வீட்டுக்கு வந்துட்டான். இதுக்கப்புறமா சுதாகர் தன்னோட மனைவி லீலாவுக்காக தன்னோட வீட்டை விட்டு வெளியே வந்து லீலா கூட ஒன்னா வாழ ஆரம்பிச்சுட்டான். லீலாவோட 2 குழந்தைகளையும் அவன் தன்னோட குழந்தைகள் மாதிரி பார்த்துக்க ஆரம்பிச்சான். இப்படி இருக்கப்பதான் 2 பேரும் வேலைக்கு போகவும் ஆரம்பிச்சாங்க. சுதாகரோட அம்மா என்னதான் தன்னோட பையன் தன் பேச்சை கேட்காம இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாலும் அவங்களுக்கு அவன் மேல இருக்கக்கூடிய பாசம் மட்டும் குறையவே இல்லை. அவனை வீட்ல ஏத்திக்கிட்டு
அவன்கிட்ட அவங்க அம்மா அடிக்கடி கால் பண்ணி பேசி நலம் விசாரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்படியே இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி 1 வருஷம் ஆகிருச்சு. சுதாகரோட அம்மா எப்பவும் அவனுக்கு கால் பண்ற மாதிரி ஒரு நாள் கால் பண்ணி இருக்காங்க. சுதாகரோட செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி வந்திருக்கு. சரி, தன்னோட மகன் ஏதோ வேலையா இருப்பான்னு சொல்லி அவங்க கண்டுக்காம விட்டுட்டாங்க. கொஞ்ச நாட்கள் ஆன நிலையில தன்னோட மகனுக்கு பேசணும்னு நினைச்சு கால் பண்ணிருக்காங்க. திரும்பவும் சுதாகரோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு சொல்லி வந்திருக்கு. இப்படியே சுதாகருக்கு அடிக்கடி கால் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. சுதாகரோட போன் தொடர்ச்சியா சுவிட்ச் ஆஃப்னு சொல்லியே வந்திருக்கு. தன்னோட மகன் எங்க இருக்கான், ஏன் அவனோட போன் எடுக்கல அப்படின்னு சொல்லி சுதாகரோட அம்மா யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு அப்புறமா சுதாகரை பத்தி லீலாவுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. அவளும் ஒழுங்கா பதில் சொல்லாமா ஏதேதோ சொல்லி மழுப்பிக்கிட்டே இருந்திருக்கா. தன்னோட மகனோட நிலையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி லீலாவை நேரடியா பார்க்க சுதாகரோட அம்மா வந்திருக்காங்க. அப்போ லீலா சுதாகரோட அம்மா கிட்ட என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னா, உங்க பையன் சம்பாதிச்சு பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டார். அவர் எனக்கே அடிக்கடி கால் பண்றது கிடையாது. மாசத்துக்கு 1 முறை மட்டும்தான் கால் பண்ணுவாரு அப்படின்னு லீலா சொல்லிருக்காங்க. லீலா சொன்னதை கேட்டுட்டு இருந்த சுதாகரோட அம்மாவுக்கு தன்னோட பையன் நம்மகிட்ட சொல்லாம எங்கேயுமே போக மாட்டானே, ஆனா இப்போ லீலா வெளிநாட்டுக்கு போயிட்டதா சொல்றாளே அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஆனாலும் தன்னோட மகன் ஒருவேளை மனைவி பேச்சை கேட்டுக்கிட்டு நம்மகிட்ட சொல்லாம போயிட்டானோ அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்காங்க. இப்படி இருக்கப்பதான் அவ வெளிநாட்டுக்கு போனதா சொல்லிட்டு போயிட்டு 2 வருஷம் ஆன நிலையிலையும் 1 முறை கூட சுதாகர் தன்னோட அம்மா கிட்ட பேசவே இல்லை. இதனால தன்னோட மகனோட நிலை என்ன ஆச்சுன்னு சொல்லி சுதாகரோட அம்மா யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தன்னோட மகனோட நிலையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க முடிவும் செய்திருக்காங்க. சுதாகரோட அம்மா லீலாவை நோட்டமிடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதேபோல அவள் வச்சிருக்கக்கூடிய தையல் கடைக்கும் அவள் வீட்டுக்கும் யார் யார் வந்துட்டு போறாங்கன்னு சொல்லி பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ லீலாவோட தையல் கடைக்கும் அவளோட வீட்டுக்கும் 2 ஆண்கள் போறதும் வரதுமா இருந்ததை பார்த்திருக்காங்க. அதுல ஒருத்தர் சுதாகர் கூட வேலை பார்த்த தன்ராஜ் அப்படிங்கிறதே சுதாகரோட அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. சுதாகரோட அம்மாவுக்கு தன்னோட மகனோட நிலை என்ன ஆச்சுன்னு சொல்லி இன்னமுமே பயம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. கடைசியா வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தன்னோட மகன் எங்களை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவளுக்கு அவனை விட 8 வயசு அதிகம். அவளை பத்தி நிறைய விஷயத்தை நாங்க அவகிட்ட சொன்னோம். ஆனா என்னோட பையன் கேட்காம அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். என்னோட பையன் அவளை கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறமா 2 வருஷமா அவனை காணவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களோட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் சுதாகரோட அம்மா கொடுத்த புகாருக்கு கீழ் லீலாவை விசாரிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அவளை விசாரிக்க போன காவலர்கள் கிட்ட அவள் முன்னுக்கு பின்னா முரணாகவே பேசிட்டு இருந்திருக்கா. இப்படி இருக்கப்பதான் லீலாவை காவலர்கள் காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவளை மிகவுமே நெருக்கடி கொடுத்து விசாரிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போதான் அவள் செய்த கொடூரமான காரியத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்கா. அது என்னன்னா, லீலாவும் சுதாகரும் கல்யாணம் செஞ்சு வாழ்க்கையை 2 பேருமே சந்தோஷமா போய்கிட்டு இருந்திருக்கு. அப்போதான் சுதாகரோட நண்பரான தன்ராஜ் சுதாகரை பார்க்கறதுக்காக அந்த தையல் கடைக்கு போறது போல லீலாவையும் கொஞ்சம் மாற்றத்தோட பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. தன்னை தவறா தன்ராஜ் பார்க்கறதே லீலாவுக்கு தெரிய வந்திருக்கு. லீலாவுக்கும் சுதாகருக்கும் கல்யாணமாகி 1 வருஷம் ஆன நிலையில லீலாவுக்கு சுதாகர் மேல சலிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. தன்ராஜ் அடிக்கடி தையல் கடைக்கு வரதும் காலப்போக்குல லீலாவுக்கு பிடிச்சு போகுது. அவன் தன்னோட கணவன் சுதாகரை பார்க்க வரது போல தன்னைத்தான் பார்க்க வரான்னு சொல்லி லீலாவும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால
தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட சுதாகர் மேல உள்ள ஆசை படிப்படியா தன்ராஜ் பக்கம் மாற ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி சுதாகர் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா தன்ராஜ் லீலாவை பார்க்கறதுக்காக வந்துறான். லீலாவோட மணிக்கணக்கில் பேசுறது, அவ கூட பழகுறதுன்னு சொல்லி தன்ராஜ் இருந்து வந்திருக்கான். காலப்போக்குல லீலாவுக்கு தன்ராஜ் ரொம்பவே பிடித்து போகுது. 2 பேரும் நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க 2 பேரும் அந்த தையல் கடையிலேயே தனிமையில இருந்திருக்காங்க. இந்த விஷயம் அக்கப்பக்கத்துல இருந்த எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. முதல்ல சுதாகர் இப்படித்தான் வந்தான். இப்போ தன்ராஜ் இதே மாதிரிதான் வர்றான் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அக்கப்பக்கத்துல உள்ளவங்க, கணவன் இல்லாத நேரத்துல இவன் ஏன் அடிக்கடி இங்க வர்றான் அப்படின்னு சொல்லி சுதாகர் கிட்ட நடந்ததை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டு அதிர்ச்சியான சுதாகர் தன்னோட மனைவியோட செல்போன் எடுத்து பார்க்கிறாரு. அந்த செல்போனில் தன்னோட மனைவி தன்ராஜ் கூட அடிக்கடி ரொம்ப நேரம் பேசி பழகுறதை இவர் கண்டுபிடிக்கிறாரு. அது கூடவே உங்களோட வாட்ஸ்ஆப் சாட்டில் தவறான போட்டோக்களையும் அதிகமா பகிர்ந்ததையும் தெரிய வருது. இதை பார்த்த சுதாகர் அதிர்ச்சியாகிறாரு. இதுக்கப்புறமா தன்னோட மனைவியான லீலா கிட்ட போய் நடந்ததை பத்தி கேட்கிறாரு. நான் உனக்கு ஏதாவது துரோகம் செஞ்சேனா? உனக்காகத்தானே என்னோட அம்மா அப்பாவை விட்டுட்டு அனாதையா உன் கூட வந்திருக்கேன். உன்னோட குழந்தைகளை என்னோட குழந்தைகள் போல நான் பார்த்துக்கிறேன். ஆனா நீ எனக்கே தெரியாம அந்த தன்ராஜ் கூட பேசி பழகிட்டு இருக்கியா? இப்போ நான் உனக்கு சலிச்சிட்டேனா? அதனாலதான் அவனை பிடிச்சிட்டியா ன்னு சொல்லி லீலாவை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. இதுக்கப்புறமா லீலா போற இடம் வர இடம் எல்லாமே அவளுக்கு தெரியாம அவளை நோட்டமிடவும் ஆரம்பிச்சிருக்காரு. சுதாகர் லீலாவை நோட்டமிடுறது, கேள்வி கேட்கிறது லீலாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இது அவங்களை நிம்மதியா இருக்க முடியாத அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வச்சிருக்கு. ஒரு கட்டத்துல தன்ராஜ் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. நம்ம தன்ராஜ் கூட இனிமே வாழலாம் ன்னு சொல்லி முடிவு பண்ணி தன்ராஜோட சேர்ந்து சுதாகரை கொலை பண்றதுக்காக முடிவு செய்யறாங்க. எப்படி இருக்கப்பதான் எப்பவும் போல சுதாகர் வேலைக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. லீலாவும் அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக சாப்பாட்டை சமையலறையிலிருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. சுதாகர் மயக்க நிலைக்கு போனாதான் நான் நினைச்சது நடக்கும் அப்படிங்கறதுக்காக அவர் சாப்பிடுற சாப்பாட்டில் மயக்க மருந்தை கலந்து வச்சிருக்காங்க. அது தெரியாம சுதாகர் அதை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்திலேயே மயக்கமும் ஆகியிருக்காரு. அவர் மயக்கமானதுக்கு அப்புறமா லீலாவும் தன்ராஜும் சேர்ந்து அவரை ஒரு கயித்தில் எடுத்து அவரோட கழுத்தில் நெரச்சு 2 பேரும் சேர்ந்து கொலை பண்ணிருக்காங்க. சுதாகரோட சடலத்தை எடுத்துட்டு போயிட்டு வீட்டுக்கு பின்னாடி பக்கம் இருக்க குழியிலே ஒரு குழியை தோண்டி நைட்டோட நைட்டா அங்கேயே புதைச்சிருக்காங்க. அவரைக் கொன்று தன்னோட வீட்டோட பின்பக்கத்திலேயே புதைச்சிட்டு எப்பவும் போல அவங்க ஒன்னும் தெரியாதது மாதிரி இருந்திருக்காங்க. இப்படி அவங்க செய்த எல்லாத்தையுமே காவல் நிலையத்துல ஒன்னு விடாம போலீஸ் கிட்ட சொல்லிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் லீலாவையும் தன்ராஜையும் கைது பண்ணி சிறையிலே அடைச்சிருக்காங்க. பாவம் அந்த சுதாகரோட அம்மா. தான் ஆசையா வளர்த்த ஒரே மகன் தான் பேச்சை கேட்காம இப்படி வயசான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணோட காமத்தினால இப்போ தன்னோட மகனே இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சேன்னு சொல்லி வருத்தப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. லீலா தன் காமத்தினால மட்டுமே சுதாகரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. அவன்கிட்ட தன்னோட காமத்தை தீர்த்திக்கிட்டதுக்கு அப்புறமா சுதாகரோட நண்பனான தன்ராஜை வச்சு கொலை செஞ்சிருக்கா. ஆனா சுதாகர் அவங்க காட்டின அன்பிலையும் பாசத்திலையும் மயங்கி தன்னோட உண்மையான காதலை அவங்க கிட்ட வெளிப்படுத்தி அவங்களை கல்யாணமும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறமா அந்த 2 குழந்தைகளையும் தன்னோட குழந்தைகள் போல அவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சிருக்கான். ஆனா தன்னோட மனைவியோட ஈன புத்தியினால இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இறந்தும் போயிருக்கான். அதேபோலதான் தன்ராஜ். சுதாகர் கூட ரொம்பவே நெருக்கமான நண்பனா பழகி அவனோட காமத்தின் மேல உள்ள ஆசையால
சுதாகரோட மனைவி இன்னும் கூட பார்க்காம லீலாவை தவறான எண்ணத்தோட பார்க்க ஆரம்பிச்சதுதான். காமத்தை கட்டுப்படுத்த முடியாம லீலாவும் தன்ராஜ் கூட தொடர்பு வைக்க ஆரம்பிச்சு கடைசியில் சுதாகரே 2 பேரும் சேர்ந்து கொலை பண்ணிருக்காங்க. இந்த சம்பவத்துல சுதாகர் என்னதான் லீலாவை உண்மையா காதலிச்சு தன்னோட குடும்பத்தை விட்டு அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருந்தாலும் லீலாவுக்கு சுதாகர் மேல் இருந்தது காதல் அப்படிங்கிறதை விட வெறும் காமம் அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலதான் அவங்களை விட அவங்க நண்பர் பெட்டரா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. இதில் பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னா லீலாவோட 2 குழந்தைகளும் சுதாகர் மட்டும்தான். இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. அடுத்த இன்னொரு கதையில சந்திக்கலாம். நன்றி. இசை.